கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே போயர் தெருவில் வசித்து வந்தவர் முத்தையன். மாந்திரீகவாதி என்று சொல்லப்படும் இவர் ஜலக்கா என்ற பெயரை வைத்துக் கொண்டுள்ளார். முத்தையனுக்கு வாசுதேவனூர் காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆனந்திற்கு பண தேவை ஏற்பட்டதால் தன்னுடைய 50 சென்ட் நிலத்தை 4 லட்சம் ரூபாய்க்கு முத்தையனிடம் அடமானம் வைத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆனந்தின் மனைவிக்கும் முத்தையனுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் திருமணத்தை மீறிய உறவாக மாறியதாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த கணவன் ஆனந்த் இருவரையும் கண்டித்துள்ளார். மேலும் முத்தையனிடம் உன் பணத்தை தந்து விடுகிறேன், எனது நிலத்தை கொடுத்துவிடு என்று ஆனந்த் கேட்டுள்ளார். அதற்கு மாந்திரிகவாதி முத்தையன் நிலத்தை தர மறுத்துள்ளார். மேலும் ஆனந்தின் வீட்டிற்கு சென்று ஆனந்தின் மனைவியை ஆபாசமாக திட்டி தன்னோடு வருமாறு முத்தையன் அழைத்துள்ளார். வர மறுத்தால் இருவரும் ஒன்றாக இருந்த வீடியோ புகைப்படங்களை லேப்டாப்பில் வைத்திருப்பதாகவும் அதனை இணையத்தில் பதிவிடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த ஆனந்த் போலீசாரிடம் புகார் அளித்தார். மாந்திரீகவாதி முத்தையன் லேப்டாப், செல்போன்களை போலீசார் சோதனை செய்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. மாந்திரீகவாதி முத்தையனுக்கு பல பெண்களோடு தொடர்பு இருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் யூடியூப், முகநூல் போன்ற சமூக வலைத்தளங்களில் மாந்திரீகம் கற்றுத்தருவது குறித்து வீடியோ வெளியிடுவதும் பெண்களை ஆபாசமாக சித்தரித்து பதிவுகள் போடுவதையும் முத்தையன் வழக்கமாக வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மாந்திரீகவாதி முத்தையனை போலீசார் கைது செய்தனர்.